சீரியல் நாளைக்கான ப்ரோமோல பார்த்தீங்கன்னா காவேரி கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் அம்மாவுடைய சந்தோஷத்துக்காக வேற வழி இல்லாமல் விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே விஜய் பயங்கரமாக விருந்து வச்சு சமைச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி எதுக்காக நமக்காக இவ்வளோ தூரம் இவங்க சமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. காவேரி அங்கே உள்ளவங்க எல்லாரையும் பார்த்துட்டு எனக்கு உங்களை இதுக்கு முன்னாடி பழகின மாதிரியும் உங்ககிட்ட பேசின மாதிரியும் தோணுது, ஆனால் எங்கே தான் தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு விஜய் எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. அடுத்து அதான் காவேரி கிட்ட ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்ததுமே காவேரி கல்யாணி கிட்ட எனக்கு என்னவோ இவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தோணுதுமா, ஆனால் எங்கெல்லாம் தெரியலன்னு சொல்லி புலம்புறாங்க. அடுத்து கல்யாணியும் காவேரி கிட்ட ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஒரு பக்கம் காவேரியோட பர்த்டேக்காக கங்கா யமுனா எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ குமரனும் அங்கே வராங்க. அடுத்து குமரனும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. அடுத்து நவீன் எல்லாரும் சேர்ந்து விஜயை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பர்த்டே ஃபங்க்ஷனில் காவேரி கல்யாணி எல்லாருக்கிட்டையும் கோவப்படுறாங்க. இவங்க எல்லாரும் வந்தது சரி, இதுக்காக மணி அந்த விஜயும் கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. கல்யாணியோ அந்த குழந்தை உன் மேலே உயிராக இருக்கு, உன் பர்த்டேக்கு அவங்க வரலன்னா எப்படி, அதனால தான் அவங்களே இன்வைட் பண்ணுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்து கங்கா யமுனா எல்லாரும் சேர்ந்து விஜய் குழந்தையை தூக்கி கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி யோசிக்கிறாங்க, நம்ம பர்த்டேக்கு வந்த மாதிரியே தெரியல, எல்லாருமே எதுக்காக அந்த குழந்தைகிட்டையும் விஜய்கிட்டையும் இவ்வளோ பாசமாக நடந்துக்கிறாங்க, அந்த குழந்தையை தான் குழந்தை மாதிரி எதுக்காக கொஞ்சறாங்கன்னு சொல்லிட்டு காவேரியும் மனசுக்குள்ள சந்தேகப்படுறாங்க. கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து காவேரி அவங்க அம்மா கிட்ட என்னுடைய பர்த்டேக்கு எதுக்காக இவ்வளோ கிராண்டா நீ செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாருமே கூப்பிட்டு இத்தனை வருஷமும் இது மாதிரிலாம் நீ பண்ணவே இல்லையே, இப்போ மட்டும் உனக்கு ஏன் இப்படி பண்ணணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. காவேரி அம்மா எல்லாருமே சேர்ந்து விஜய் ரொம்ப நல்ல தங்கமானவனாக இருக்கிற, தயவு செய்து அவர்கிட்ட கோவப்படாத, அந்த குழந்தையை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அதனால தயவு செய்து அவங்க வீட்டுலாம் கோவப்படாத அப்படிங்கிற காவேரியை சமாதானப்படுத்துறாங்க. காவேரியோ இதில் ஏதோ பெரிய தப்பு இருக்கு, அது எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க.